அதிமுகவுடைய நிலைமை பார்க்கிற போது பாவமாக இருக்கு. குறிப்பாக தன்னுடைய பலத்தை நம்பாம, ஒரு புது வரவ நம்பி அவர் வந்து தன்னுடைய தொண்டர்களையே வந்து வேற ஒரு கட்சியினுடைய கொடிய வந்து பிடிக்க சொல்லியிருக்காரு எடப்பாடி, எதிர்க்கட்சி தலைவர் உங்க அப்படின்னு. தாத்தா இருக்கிறாரு கலைஞர் கருணாநிதி. அவர் படம் நழுவி பாலில் விழுந்து விட்டது. பாலில் விழுவதற்கு பதிலாக தரையில் விழுந்து விட்டது அப்படிலாம் சொன்னாரு 2016 தேர்தல். அது என்னாச்சு? அவரு விஜயகாந்த் நடிகர் இல்லையா? அவரும் கொத்தனாரா? நான் அப்படித்தான் சொல்ல வரேன். உங்களுடைய அரசியல் அனுபவம் போதாது. உங்களுடைய அனுபவத்தை தாண்டி நீங்க பேசக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். இப்படி ஸ்டாலின் பேசுறாரு எங்கேயாவது? நீங்க ஏன் பேசுறீங்க? அப்போ வெகுசனங்க கிட்ட பொதுவான அறிவார்ந்த சமூகம் கிட்ட உங்களுடைய பேச்சு எடுபடாது. எதிர்வினையத்தான் ஏற்படுத்தும். நீங்க ஒரு சாதாரண 5ல 10ல ஒரு அமைச்சரா இருந்ததுன்னா பரவாயில்ல. துணை முதலமைச்சர்னு வேற உங்களுக்கு போட்டுக்கிட்டாங்க டைட்டில். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அதான் கேட்கிறேன் நான். இப்போ ஆளூர் சானவாஸ் அப்படின்ற ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர். ஒண்ணுல அவர் தொகுதியில போய் நின்னுட்டு அவர் பேசினாரு. விஜய் அவ்வளவுதான். மறுநாள் கொடுத்தாரு பாருங்க பதிலடி. வெள்ளா எலும்பு ஒடிகிற மாதிரி. கொடுத்தாரா இல்லையா? திரும்பி பதில் சொல்ல முடிஞ்சுதா? அந்த மாதிரி பேச கத்துக்குங்க. அதான் அரசியல். அரசியல் எதிரில் இருக்கிறவன் எப்படின்றதுல அவன் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்றான். அப்படிதானே ஸ்டாலின் பதில் சொல்றாரு. இப்ப நீங்க பாருங்க எஸ்ஐஆர் பத்தி எப்படி பேசுறாரு பாருங்க. ஒரு திருமணத்துல பேசுறாரு. அப்புறம் ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சியில பேசுறாரு. ஏன் அப்படி பேசுறாரு? ஏன்னா புரிய வைக்கிற மக்களுக்கு. அதான் முக்கியம். அப்ப அந்த சிரத்தை உங்ககிட்ட இல்லையே. நீங்க ஏதோ விளையாட்டுத்தனமா அப்படி இருக்கிறீங்க. அதை நீங்களும் சினிமா பாணியில தான் நீங்க பாக்குறீங்க, அட்ரஸ் பண்றீங்க. நீங்க ஒருத்தர் செங்கல்ல எடுத்து காட்டிட்டு இதான் வந்துட்டு எய்ம்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. ரைட், ஓகே, அது அடிபட்டுச்சு அன்னைக்கு. இப்படியே ஒரு குறுக்க வழி அரசியலுக்கு போகாதீங்க. திராவிட இயக்கம் அப்படின்றது என்னன்னா ஆழமா பரிசீலிச்சு எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துட்டு இது உண்மை, இது பொய், இது வந்துட்டு ஏமாத்து, இது பித்தலாட்டம் அப்படின்னு சொன்ன ஐயா தந்தை பெரியாரால் தொடக்கப்பட்ட இயக்கத்தினுடைய அரசியல் நீட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இடத்துல தான் நீங்க சர்வ் பண்ணணும், வேலை செய்யணும், பேசணும். ஆனா அப்படி இல்லையா உங்களோட பேச்சு?